பாத்தியா செல்லக்கிளே? என் பையன் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இப்படி உக்காந்துட்டு இருப்பான் நினைச்சிட்டு தான் வந்தேன். அவன் அதே மாதிரி இப்படி கூனி குறுகி போய் உக்காந்துருக்கான் பாத்தியா செல்லக்கிளே? இதெல்லாம் என்னால பார்க்க முடியல செல்லக்கிளே. என் நெஞ்சில் அப்படியே நெருப்பள்ளி கொட்டின மாதிரி இருக்கு. கண்ணு அப்பா, ஏன்பா இப்போதைக்கு இங்க வந்தீங்க? என்னப்பா விஷயம்? எனக்கு எதுவுமே தெரியாம போச்சே கண்ணு. எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்படி கண்ணு நீ இப்பெல்லாம் அவமானப்பட்டு நிப்பன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல கண்ணு. இல்லப்பா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லப்பா. ஆமா கண்ணு, நான் நினைச்ச மாதிரி எதுவுமே இல்ல. நீ அவமானப்படும் நான் நினைச்சு கூட பார்க்கலையே கண்ணு. கண்ணு, நீ எந்த தப்புமே பண்ணாம உனக்கு மெமோ கொடுத்தாங்க பாரு, அப்பவே ரொம்ப மனசோடிச்சு போயிட்டேன் கண்ணு. இருந்தாலும் மனசை கல்லாக்கிட்டு அதெல்லாம் சகிச்சுக்கிட்டேன். ஒன்ன மாதிரி ஒரு திறமசாலிய இப்படி கையை கட்டி போட்டு மூளையில உட்கார வச்சிருக்காங்களே, இது என்ன கொடுமை? ஏ கண்ணு, நீ என்ன கண்ணு தப்பு பண்ண? நீ எந்த தப்பும் பண்ணவே இல்லையே, அப்புறம் எதுக்கு? இல்லப்பா, அது வந்து கண்ணே, அந்த கமிஷனர் உன் மேல கோவம் கண்ணு. கோவம் கூட இல்ல, வன்மம். இந்த மண்புழுவை குச்சியால குத்தி குத்தி சாவடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மனுஷனோட மனசை குத்தி குத்தி சாகடிக்கணும்ன்ற வெறி. பா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லப்பா. இதெல்லாம் வழக்கமா நடக்கிற ஆபீஸ் ஃபார்மாலிட்டிஸ் தான்ப்பா. பனிஷ்மெண்ட் டியூட்டினா இப்படிதான்ப்பா இருக்கும். என்ன கண்ணு சொல்ற? ஆமாப்பா, இப்ப இந்த பனிஷ்மெண்ட் டியூட்டி இன்னும் ஒரு வாரத்துக்கு தான்ப்பா. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும்பா. அடுத்தலாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. அதுக்கப்புறம் சரியாயிடுமா? எப்படி கண்ணு சரியாகும்? எப்படி சரியாகும்? உன் மனசுல பட்ட காயம் எல்லாம் சரியாயிடுமா? நீ அவமானப்பட்டதெல்லாம் மறந்து போயிடுமா? உன்னை ஒதுக்கி வச்ச வலியையும் வேதனையும் தொடச்சு எரிஞ்சிட முடியுமா? எது சரியாகும்? இல்லப்பா, நானும் அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்த்தவன் தான். எனக்கும் அங்க என்ன நடக்கும், எப்படி எல்லாம் நடந்துக்குவாங்க எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் டியூட்டியை நான் கேட்டதே இல்லை கண்ணு. இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் டியூட்டி கொடுக்கறதே புதுசா இருக்கே கண்ணு. இதையெல்லாம் அனுபவிக்கணும் தலையெழுத்து இல்லை கண்ணு. அப்பா கொஞ்சம் மெதுவா பேசுங்க. போதும் கண்ணு, போதும். நீ கூனி குறுக்கி உக்காந்ததும் போதும், தனியா உட்காந்து வேலை பார்த்ததும் போதும். கூப்பிடுற சார், கொஞ்சம் மெதுவா பேசுங்க சார். உள்ள கமிஷனர் ரூம்ல மீட்டிங் போயிட்டு இருக்கு சார். மீட்டிங் போயிட்டு இருக்கா? ஏகண்ணு, அந்த மீட்டிங் கூட ஒண்ணு கூப்பிடலையா? அப்படி இல்லப்பா, அவங்க கூப்பிட்டாங்கப்பா. பனிஷ்மெண்ட் டியூட்டினா மீட்டிங்ல கூட சேர்த்துக்க மாட்டாங்களா? இது என்ன கமிஷனர் ஆபீஸா இல்ல கொத்தடிமை கூடாரமா? சிவா, சார் கொஞ்சம் மெதுவா பேசுங்க சார். மேடம் வந்துட்டேன் மேடம். அப்பா ப்ளீஸ்ப்பா, கோபப்படாதீங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க போங்கப்பா. என்ன சத்தம் வெளியில? மேடம், கார்த்திக் சாரோட அப்பா வந்து ஏதோ சத்தம் போட்டுட்டு இருக்காரு மேடம். கார்த்திக் சாரோட அப்பாவா? ஆமா மேடம். போயிடலாம்ப்பா. என்ன செல்லுகளே, அவன் தான் சொல்றானா? நீ அறிவு எடுத்தரமா பேசிட்டு இருக்க?